பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமஜனவே. நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், மார்கழி மாத ராசி பலன்களை சொல்ல போகிறோம். இந்த மார்கழி மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னா, மார்கழி 7ஆம் தேதி கடகத்தில் இருக்கும் குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி செல்கிறார் மிதுனத்துக்கு. மார்கழி 4ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. மார்கழி 19 பௌர்ணமி திதி வருகிறது. மார்கழி என்று சொன்னாலே ஆலயங்களுக்கு, விடியற் காலையில் ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு இது இல்லையா? அதை குறிப்பாக பூரம் ஆண்டாள் மாதம், ஆண்டாளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதம். அது மட்டுமல்ல, சொர்க்கவாசல் சிறப்பு இந்த மாதம்தான். அற்புதமான ஒரு ஆன்மீக மாதம் இது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். வாங்க ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார். இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்த சனி பகவான் இப்போ நேர்கதியில் பயணம் செய்கிறார். சூப்பர். ராசிநாதன் வக்ரம் பெற்றால் சிறப்பல்ல. நடக்கிற காரியம் நடக்காமல் போயிடும். காரிய தடை, காரிய தாமதம், இளைஞர்கள் இன்னல்கள், இடர்பாடுகள், இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா சனி பகவான் தொழிலுக்கும் உத்தியோகத்துக்கும் காரகத்துவம் உடையவர். அப்போது தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஏற்றமான நிலை இருந்திருக்காது இது நாள் வரைக்கும். ஏன்னா வக்ரமாக இருந்ததால் இப்போ ஒரு வக்ர நிவர்த்தி பெற்று விட்டார். ஒன்றும் குறை கிடையாது. ராசியை குரு பார்க்குறாருங்க. சூப்பருங்க. இந்த ராசியில் அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஓஹோன்னு இருக்குமா, இல்லை சரியாக இருக்காதா பார்க்கலாம் வாங்க. அதாவதுங்க, ராசியை குரு பார்க்குறார், ராசியில் ராகுவே இருக்கிறார். சூப்பர் இல்லையா? என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ராசியில் ராகு இருந்தால் எதை கொடுத்தாலும் திருப்திப்பட மாட்டேங்க. இன்னும் இதை விட பெருசாக செய்யணும், இதை விட பெருசாக வேணும் அப்படின்னு கால தாமதத்தை பயன்படுத்தி இப்போ கழிச்சு தான் இதை வச்சு ஏதோ ஆரம்பித்தோமான்னு ஆரம்பிக்க மாட்டேங்க. இன்னும் ராகு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். ஆசிலேஷன் மைண்டு இருக்கும். அதனால் எடுக்கிற வேலையை உங்களுக்கு காலதாமதம் ஆகி விடுவார் இந்த ராகு பகவான். எனக்கு ஒரு பார்வையில் இருக்குது, நீங்கள் தான் எடுத்து போட்டு செய்யணும் வேலையை. அதாவது எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் இன்றே செய்யணும், அது இப்பொழுதே செய்யணுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் இதுக்கு ஒத்து வராது. ராகு இருந்தால் நாளைக்கு பார்த்துக்கலாம், இதோட கொஞ்சம் பெருசாக பிரம்மாண்டமாக கொடுங்க சார், இது கொஞ்சம் பரவாயில்ல தான் அப்படிம்பீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் தொழில் ஆரம்பிப்பீங்க, இல்லை வேறு எந்த ஒரு காரியத்தில் நீங்களே தடை ஏற்படுத்தணும். இந்த ராகு பகவான் ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி செல்வதால் காரிய தடையை அவரே ஏற்படுத்துவார். ஆனால் 2ல் சனி இருக்கிறது. உங்களுக்கு 7ரை சனி போயிட்டுருக்கு. அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாதச்சனி என்று சொல்லக்கூடிய நிலை. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள், தலைக்கு வரது தலைப்பாயோட போகும். இந்த சனி பகவான் 2ல் இருந்தாலே தேவையில்லாத இடம், தேவையில்லாத டென்ஷன், கோபம், வேலை பார்க்குற இடத்துல கோபத்தாபங்கள், மனஸ்தாபங்கள், கைகலப்பு, வாக்குவாதங்கள், இதெல்லாம் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம், அதாவது எங்கள் வீட்டில் வெளியில் நட்பு வட்டாரம் எல்லா இடத்துலையும் இந்த சனி பகவான் உள்ளே வந்துட்டாலே
உங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்க கூட அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் எடுத்தோமா முடிச்சோமான்னு முடிக்க முடியாது. தாமதங்களை ஏற்படுத்தி தருவார். அதே நேரத்தில் பேசுவதில் எச்சரிக்கையாக பேசணும். ஏன்னா வாக்கு ஸ்தானத்தில் சனி இருக்கார் அப்படின்னா வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய கும்பராசி என்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணுங்க. ஒரே ஒரு வார்த்தை டங்கு ஸ்லிப்பாச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோதான், டோட்டல் இது வரைக்கும் இருந்த ஒரு சூப்பர் இமேஜ் வந்து கெட்டு போயிடும், அப்படியே இப்போ ஸ்பாயில் ஆகிடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். பாருங்கள், 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 11க்குடையவனே அவர் தான். அவர் எங்கே 5ல் இருக்கார். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 5ல் இருக்கார். புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் வேற. ஸோ அற்புதமான ஒரு காலம். சம்பாத்தியம் என்பது இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 2 மடங்கு என்ன 3 மடங்கு சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய காலம் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படி ஒரு கிரகங்கள் உங்களுக்கு 11ல் இருக்கும் கிரகங்கள் ஒவ்வொரு பலனையும் தரும். செவ்வாய், அதாவது முக்கூட்டு கிரகங்கள் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் 4 கிரகங்கள் இருக்கிறது 11ல். அப்போ 4 மடங்கு வருமானம் வரும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு பாருங்கள், 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்த குரு பார்க்குறார். அதாவது வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் இந்த கும்பராசி என்பவர்கள் தாராளமாக போகும். அந்நிய பொருளாதாரம் ஈட்ட முடியும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஒன்றும் குறை கிடையாது. தொழிலில் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி. நீங்கள் கடனை வாங்கி நல்ல ஒரு டம்ப் பண்ணுங்கள், கமாடிட்டியை அடுக்கி வைங்க, அப்படியே ஷோவாக வைங்க. என்ன கடை காலியாக இருந்தது, இந்த மாதம் இப்படி ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காரு அப்படின்னு கஸ்டமர்கள் நிறைய வாடிக்கையாளர்கள் வருகையால் உங்களுக்கு எல்லாம் விற்று போயிடும். அதுதான் லாஜிக். உங்களுக்கு வந்து ஒரு பொருட்களையே அதிகமாக வந்து பார்த்து அடுக்கி வைக்கணும், ஷோ பண்ணி வைக்கணும். வர்ற கஸ்டமரை வாங்கலைனாலும் ஒரு அப்பியரன்ஸ், ஒரு பெஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்கும். அதனால் உங்களை பொறுத்தவரையிலேயே நீங்கள் 9ல் குரு பார்வையில் இருக்கிறதுனால கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழிலில் வந்து கமாடிட்டியை வாங்கி அடுக்கி வைங்க. இல்லை இன்னொரு பிரான்ச்சு கூட நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், தப்பு இல்லை. சூப்பர், அருமையான நேரம். ஸோ இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணி நல்லா அங்கேயும் வருமானம் வரக்கூடிய நிலை. 11ல் இத்தனை கிரகங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அப்போ அத்தனை லாபம். உங்களுக்கு 4 மடங்கு லாபத்தை பார்க்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. பிள்ளைகளுடைய கல்வி, உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்க போகிறது. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய காலம். பாருங்கள், ராசியில் ராகு இருக்குது, அதனால் 7ல் கேது இருந்தார். கணவன் மனைவி இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க, மற்றபடி ஒன்றும் குறையில்லை. சூப்பரான ஒரு நேரம். நண்பர்கள் உங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையாக வரலாம். அதனால் நீண்ட நாள் நட்பு உங்களுக்கு ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு 1 ஹவரில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துதுன்னு சொன்னால் நீங்கள் அதை பொருட்படுத்தக்கூடாது. பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும், சம்பாதிக்கலாம். ஆனால் நண்பர்களை சம்பாதிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் சரி, அவங்க நல்லது செய்யணும்னு நினச்சி அவங்க கடைசியில் அது கெடுதலாக மாறிச்சுன்னா அது அவங்க மீது குற்றம் இல்லை. உங்கள் நேரம் சரியில்லை அப்படின்னு நினச்சி அவங்கள வந்து அரவணைச்சு போங்க. நண்பர்கள்கிட்ட, உறவினர்களும் சரி, உங்கள் அரவணைச்சு போகிறது, விட்டு கொடுத்து போகிறது எப்போ நல்லது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 8ஆம் இடம் சனி பார்க்குறாருன்னா அதை யாருக்கும் வக்காலத்து வாங்காதீங்க, உரிமை கொண்டாடாதீங்க, யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க.
முன்னின்று போகாதீங்க. ஒரு விசேஷம் உலகம் இருக்கட்டும், அவங்க வீட்டு நல்ல விசேஷமாக இருக்கலாம், வேறு எந்த இதுவாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு எதுக்கும் நீங்கள் முன்னின்று போய் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகிறது. எச்சரிக்கை. அசிங்கம் அவமானங்களை சந்திப்பதோடு மட்டுமல்ல, கால விரயம், உங்கள் பண விரயம் எல்லாம் போகும். மற்றபடி 11 சூப்பர். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம், தந்தையால் உங்களுக்கு நல்ல அனுகூலம், ஏதோ நல்லது செய்ய போகிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்க போகிறது. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் அனுகூலம், தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயம், இப்படி பல வகையில் உங்களுக்கு வருமானம் வரப்போகிறது. சந்தோஷமாக குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குமான்னா, சனி பகவான் இருக்கிறதால ஒரு சஞ்சலம், ஒரு சலசலப்பு, ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினாலும் நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க. மற்றபடி எல்லோரும் நலமாக இருப்பீர்கள், ஒன்றும் குறை கிடையாது. இந்த ராசி அன்பர்களுக்கு 25, 26, 27 சந்திராசிரம நாட்களாக இருப்பதாலும் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். 7 கேது. ஓம் அமிர்த கேதுவே போற்றி பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த மார்கழி மாதம் கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பராக இருக்கும். ஒன்றும் பயப்படாதீங்க. 7 சனி இருந்தாலும் அது சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்ற கிரகங்கள் மிக சாதகமாக சஞ்சாரம் செய்வதால் சாதிக்கும் ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் விளங்கப் போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், ஐயப்பனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். பெண் தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாளை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.